தொகுதியிலும் மாணிக்க தாக்கூர் சரியாக செயல்படாமல் இங்கே வராமல் 10 வருஷம் திமுக கூட்டணியில் ஜெயித்த மாணிக்க தாக்கூர் இங்க 10 வருஷத்துல எவ்வளவு வாட்டி வந்திருக்காரு? எவ்வளவு வாட்டி வந்திருக்காரு? தாய்மார்களை சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது செஞ்சாரா? இந்த தொகுதியில இருக்கிற குறைகளை ஏதாவது தீர்த்து வச்சாரா? நான் சொல்றேன், எனக்கு இந்த வாய்ப்பை கொடுங்கள். ஏனென்றால் ஜெயிக்கிற இடத்துல நான் இருக்கேன், செய்ய முடியுங்கிற இடத்துல நான் இருக்கேன், செய்யணும்னு நினைக்கிற ஒரு தலைவர் கிட்ட நான் இருக்கிறேன். அதனால நீங்கள் அனைவரும் தாமரை சின்னத்துக்கு வாக்களிங்க. 19ஆம் தேதி தேர்தல். எல்லாம் பணம் கொடுத்து ஏமாத்த பாக்குறாங்க. இப்பதான் தாலுகா ஆபீஸ்ல நானும் மாவட்டம் பாண்டுரங்கன் அவர்களும் போராடி கொண்டு வந்தோம். என்ன பண்றாங்க? பெண்களிடம் போய் 1 லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுக்கிறோம், நாங்கள் டோக்கனு, உங்க பேரு ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்து கவுண்டர் ஃபாயில் வேற உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுக்கறாங்க. இது எவ்வளவு பெரிய தவறு! பெண்களை ஏமாத்துவதுதான் இது சபம். ஜெயிக்க மாட்டாங்க காங்கிரஸ். அப்ப என்ன நடக்கும்? ஆனா வராது, அதுதான் நடக்கும். நடக்காது. எப்படி கொடுப்பாங்க? எங்க இருந்து கொடுப்பாங்க? ஜெயிக்க மாட்டாங்க. முதல்ல கட்சியே கிடையாது. திமுக 3 வருஷமாக என்ன கொண்டு வந்திருக்காங்க? இந்த விருதுநகர்ல காமராஜர் அவர்கள் பெருமை சூட்டுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவர். எல்லா மக்களிடம் படிங்க 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 சொல்றாரு. ஆனா திமுக காரங்க நல்லா குடிங்க குடிங்க குடிங்கன்னு சொல்றாங்க. நான் சொல்றது கரெக்டா? இது எல்லாம் வீடு, வேலை, வளர்ச்சி, இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு செய்யணும். என்னை நீங்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை தாருங்கள் என்று மறுபடியும் 2 கைகள் குப்பி இங்கே எங்க ஆதரவாக கூட்டணி தலைவர்களின் ஆதரவாளர்கள் இங்கே சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒன்னு டிடிவி அண்ணன் அவர்களின் ஆதரவும், ஓபிஎஸ் அண்ணன் அவர்களின் ஆதரவும், தீய வேலை செய்யணும். இங்க உலர ஒரு ஓட்டம் அந்த இரட்டை இலை உங்களுக்கு திரும்பி வர ஓட்டு என்று மனதில் வைத்துக் கொண்டு தாமரை சின்னம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.